சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதிகாரமான வகையில் சாதிக்கக்கூடிய சகாப்தம் படைக்கக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. மிகப்பெரிய நன்மைகளை உண்மையாக கொடுக்கக்கூடிய மென்மையோடு இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு அமையுது அப்படிங்கிறது மிக மிக சந்தோஷமான விஷயம். ஏற்கனவே சனி பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த குரு பகவான் அந்த சாதகம் இல்லாத சூழலுக்கு மேலே மிகப்பெரிய சங்கடமில்லாத சூழல்களை ஏற்படுத்தி உங்களுக்கு சந்தோஷமான சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமையுது அப்படிங்கிறது குதூகலமான சந்தோஷம். அதாவது லாபஸ்தானம் அப்படிங்கிற மிதன ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால மிதமிஞ்சிய யோகங்களை மிதமிஞ்சிய லாபங்களை கடந்த காலங்களில் தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பீங்க. தெரியாதனமாக அவசரப்பட்டு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோமா, பேசாமல் நம்ம உத்தியோகமே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த எண்ணங்களை எல்லாம் அடியோடு தவிர்த்து இந்த தொழில் மூலமாக நீங்கள் எந்த மாதிரியான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பயிற்சி நிச்சயமாகவே கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதாவது சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பொதுவாகவே 3ஆம் இடத்தை குரு பார்வை பண்ணும் பொழுது குடும்பத்தில் மூத்த பையன் தான் குடும்பத்தை காப்பாற்றணும், தலையெடுத்து நடத்தணும் அப்படிங்கிற தத்துவத்தை எல்லாம் மீறி நீங்கள் கடைக்குட்டியாகவே இருந்தால் கூட எந்த இடமாக இருந்தாலும் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் முன்னின்று தலைமையேற்று நடத்தக்கூடிய முக்கியமான ஒரு அம்சங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. இது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானமா இருக்கிறதுனால கண்டிப்பாக பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது தொல்லை அல்லது பிரச்சனை இருந்துன்னு வைங்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தை இந்த குரு பார்வை கொடுக்கும். முக்கியமா பிதாவளி உறவுகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் எல்லாம் தானாக விலகக்கூடிய, சகோதர வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சங்கடங்கள் விலகி சமாதானம் நிலவக்கூடிய நல்ல பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. சப்தம ஸ்தானத்தை சரி சப்தம பார்வையாக குரு பகவான் பார்க்கறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய பாக்கியங்களை நித்தம் நித்தம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பார்வை அமையுது அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலஸ்தர ஸ்தானமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களில் ஏதாவது தடை இருந்துன்னு வைங்களே, அந்த தடைகளுக்கெல்லாம் நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பார்வை கொடுக்கும்.